Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. எழுப்பி நின்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு உண்டு பண்ணி தந்தபடியால் நாம் அவரை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆட்சிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே தூயாதி தூயவரே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே போக்கிலே வரத்திலே பாதுகாத்தீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே செய்த ஒரு நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகமும் பெலமும் ஆரோக்கியமும் தந்து ஆண்டவரே எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, இந்த கால வேளையிலே அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் செய்த ஒரு நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளணும் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையின் ஒரு பகுதியும் ஆசீர்வதிங்க. பாடல்களால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. சங்கீதக்காரனோடு சேர்ந்து உம்மை நாங்கள் துதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஆராதனை வேளையிலே உம்முடைய அளவு கடந்த வல்லமை இறங்கட்டும். ஆராதனை நடத்துகின்ற மகனை ஆசீர்வதித்து தேவரீர் நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே பலிபீடத்திலிருந்து உம்மை மகிமை இறங்கி வரட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவி ஆண்டவரை கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளின் அறிவிப்பில் பகுதி ஆசீர்வதிங்க. காணிக்க வேலை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உற்சாகமாக உமக்கு நாங்கள் காணிக்கைகள் தசமாங்கள் நன்கொடைகள் செலுத்தி ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் செய்தியின் வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்கள் போதகரை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தந்து இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட அப்பா நீங்க பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபை மக்கள் யாவரும் சரியான வேளைக்கு கடந்து வரவும், எல்லோரும் ஆண்டவரே உற்சாகமாய் ஆராதனைகளை பங்கெடுக்கவும், அநேக புதிய மக்கள் கடந்து வரவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆராதனையின் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சங்கீதம் 35 பக்கம் 690. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிச்சையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எழுமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது.
நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கித்துகிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டு இருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவிக்கும், எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். ஆமேன். ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. We welcome you heavenly Father. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லுவோம். Lord, we welcome you Lord. ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹalleluya. 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 இந்த காலை ஆராதனைக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி அவருக்கு நாம் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தோடு இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகத்தை சமாதானத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹalleluya. Lord, we thank you Lord Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, we thank you heavenly Father. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது அல்லவா? Oh, we thank you Lord Jesus. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Oh, hallelujah. ஆம் ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah. Oh, we thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, we thank you Jesus. We thank you Lord. hallelujah. சங்கீதம் 104 சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். hallelujah. அவர் நாமம் மேலான நாமமாய் இருக்கிறது. ஆமென். அவரை நாம் துதித்து அவர் உற்சாகத்தோடு நாம் அவரை புகழ்வோமா? ஹalleluya. உற்சாகத்தோட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். Thank you Jesus. Hallelujah. துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். ஆர்ப்பரித்து நாமாக மகிழ்வோம், ஆனந்தமாக பாடிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து போற்றிடுவோம். என்றென்றும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து போற்றிடுவோம். ஆமென். ஹalleluya. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஆமென். ஹalleluya. இம்மட்டும் நம் வாழ்வில் உதவி செய்த எபினேசராய் இருக்கிறார் அல்லவா?
ஓ இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேலராய் இருக்கிறார் அல்லவா. உற்சாகத்தோடு கரங்களை நல்லா தட்டி அவரை நம் துதித்து பாடி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபெனேசர் அவரே, இம்மட்டும் வாழ்வில் உதவி செய்த எபெனேசர் அவரே, இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேல் அவரே, இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேல் அவரே. துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே, சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் துன்பம் துயரம் வந்த போதெல்லாம் அவர் நம்மோடு இருந்தார் அல்லவா. அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டதல்லவா. அவருக்கு நம் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. We thank you Lord. நன்றி ஆண்டவரே. துன்பம் துயரம் தொல்லை இடர்கள் நம்மை சூழ்ந்த போதும், சொல்லுவோமா. துன்பம் துயரம் தொல்லை இடர்கள் நம்மை சூழ்ந்த போதும், புயத்தால் பாதுகாத்த வல்ல தேவன் அவரே, ஓங்கிய புயத்தால் பாதுகாத்த வல்ல தேவன் அவரே. துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே, சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஓ அவர் நமக்கு நல்ல சுகமும் நல்ல பலனும் தந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அல்லவா. அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. We thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நல்ல சுகமும் பலனும் தந்து நல்வழி நடத்தினாரே. சபை மக்கள் சொல்றீங்களா சத்தத்தை உயர்த்தி? ஓ எஸ் லார்ட். நலன் தந்து நல்வழி நடத்தினாரே. கூப்பிட்ட வேலை ஜெபத்தை கேட்ட நல்ல தேவன் அவரே, கூப்பிட்ட வேலை ஜெபத்தை கேட்ட நல்ல தேவன் அவரே. துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே, சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஓ we thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கலக்கம் நெருக்கம் நமக்கு வந்த போது அவர் நம்மளை சூழ்ந்து அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டார் அல்லவா. அதிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார் அல்லவா. அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. Oh, we thank you Lord Jesus. கலக்கம் நெருக்கம் பிரிவு வந்து சோர்ந்திடும் வேளையிலே, கலக்கம் நெருக்கம் பிரிவு வந்து சோர்ந்திடும் வேளையிலே, பலப்படுத்தி ஜெயமும் தந்தீர் ஊழிய பாதையிலே, பலப்படுத்தி ஜெயமும் தந்தீர் ஊழிய பாதையிலே. துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே, சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. துதிப்போம் நன்றியுடன், சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே, சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே, சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. கரங்களை
கரங்களை உற்சாகத்தோடு தட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ வி தேங்க் யூ ஹெவன்லி ஃபாதர் காட். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ், வி தேங்க் யூ ஹெவன்லி ஃபாதர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ அவரை வாய்களை திறந்து அவரை நாம் துதிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹalleluya. ஓ வி தேங்க் யூ ஹெவன்லி ஃபாதர் காட். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஓ அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அவரை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்துகிறதான நேரமாய் இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே உமக்கு துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஓ we praise your holy name heavenly father. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. there is no one else like you heavenly father god. ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா எங்களை காப்பாற்ற ஆண்டவரே அப்பா எங்களை தேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. we thank you jesus, we thank you lord. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. oh we thank you jesus, we thank you lord. hallelujah. ஆமென். ஹalleluya. ஒரு பராக்கிரமம் உள்ள தேவனை துதிக்கிறதான நேரமாக இருக்கிறது. ஆமென். ஹalleluya. பவுலும் சீலாவும் அன்று சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவரை துதிக்கும் பொழுது என்ன நடந்தது? சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஆமென். ஹalleluya. தானியேல் சிங்கக்கவியில் இருக்கும்போது என்னாச்சு? சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் கட்டுவித்தார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கப்பலின் அடித்தட்டினில் அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னாச்சு? புயல் வந்த பொழுது எழுந்து வந்து புயல் காற்றையும் புயலையும் அதிட்டின தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நம்ம கீபோர்ட்ல ஒரு பீட் இருக்கு. அந்த பீட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷிப் ஃபாஸ்ட். அந்த பீட்டோட பேரே வர்ஷிப் ஃபாஸ்ட். அப்போ ஒரு நாள் ப்ராக்டிஸ் அப்போ அந்த பீட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரேமண்ட் அழகா ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, வாழ்க்கையில் தொல்லையா, கஷ்டங்கள் பிரச்சனையா, செய்யுங்கள் வர்ஷிப் ஃபாஸ்ட். ஆமென். ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன செய்யணும்? வர்ஷிப் ஃபாஸ்ட். ஆமென். சத்தமா சொல்லுமா? வர்ஷிப் ஃபாஸ்ட். ஆமென். ஹalleluya. என்ன பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் அவரை துதிக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோடு வாய்களை திறந்து அவரை நாம் துதிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஓ அவரை துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை உண்டு அல்லவா? அவரை துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை உண்டு. அவர் நாமத்திலே ஓ வல்லமை உண்டு. ஹalleluya. there is power in the name of jesus, there is power in the name of jesus. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ we exalt your holy name heavenly father god. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. hallelujah, hallelujah, hallelujah. oh we thank you lord. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபி. சத்தத்தை உயர்த்தி, ஓ சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? ஹalleluya. ஆமென். உங்க நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவரே ஆமென் சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமாண்டவரே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalலே யாவே ஹalலே. ஆமென். ஹalleluya. Oh, we thank you, Jesus. Yahweh, Halle, Hallelujah. Amen, Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். வாழ்வில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்கி போட அவர் வல்லவராயிருக்கிறார் அல்லவா. அவரோடு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே we thank you, Jesus. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஆமாப்பா, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Oh, we thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சிறைச்சாலைகளை திறக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ, எங்கள் சங்கிலிகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, we thank you, Lord Jesus. எங்களோடு இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை துதித்துக் கொண்டே உயர்த்தி கொண்டே இதை பாடுவோமா. Hallelujah. Oh, we thank you, Lord. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இரு கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோமா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும்.
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன். ஆமென். ஹalleluya. இன்னொரு முறை சொல்லுவோமா? சிங்கத்தின் கெபியிலும் சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துவோமா? இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையிலே ஆண்டவரே அப்பா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே அப்பா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. we exalt your holy name heavenly father god. ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை நாம் உயர்த்துவோமா? ஹalleluya. அவரை உயர்த்துகிறதான நேரமாய் இருக்கிறது அல்லவா? அவர் பராக்கிரமம் உள்ள தேவனாய் இருக்கிறார், அண்ட சராசரங்களை படைத்த தேவனாய் இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், நம்மளை போஷிக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா? வாய்களை திறந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? அவர் நாமத்தை உயர்த்துவோமா? Hallelujah. Lord, we exalt your holy name heavenly father. Lord, we exalt your holy name heavenly father god. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதித்து அவரை ஆராதிக்கிறதான நேரமாய் இருக்கிறது அல்லவா? வாய்களை திறந்து சபை மக்கள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? Lord, we exalt your holy name heavenly father. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. Oh, we thank you Jesus.
ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பராக்கிரமம் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ we praise your holy name heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. hallelujah. Oh we thank you heavenly Father. We thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh we thank you Lord. hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, you deserve the glory and the honor Lord. Oh hallelujah. நீரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. We thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். Amen. Hallelujah. We thank you Jesus. Amen. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship. Lord, we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. There is no one. There is no one. Yes, Lord. Amen. You deserve the glory. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship. Lord, we bless your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship. Lord, we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. கரங்களை உயர்த்தி, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you do miracles
miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. 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 Father, we love you. We worship and adore you. Soloma. Father, we love you. We worship and adore you. Glorify thy name in all the earth. Glorify thy name. Glorify thy name. Oh yes, Lord. Glorify thy name in all the earth. Father, we love you. We worship and adore you. Father, we love you. We worship and adore you. Glorify thy name in all the earth. கரங்களை உயர்த்தி glorify thy name ஆண்டவரே. Glorify thy name. Glorify thy name. Glorify thy name in all the earth. Glorify thy name. Oh yes, Lord. Hallelujah. Glorify thy name. சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி Glorify thy name. அவர் நாமத்தை உயர்த்துற நேரமாயிருக்கிறது. Glorify thy name in all the earth. ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. we thank you Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் எஜமானனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ எங்கள் ஊழியத்தின் எஜமானனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. we praise your holy name heavenly Father. oh we glorify your name heavenly Father. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. we exalt your holy name heavenly Father God. hallelujah. ஓ அதை மாத்திரம் சொன்னால் போதும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. hallelujah. அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த நமக்கு விடுதலை உண்டு அல்லவா? oh we praise your holy name heavenly Father God. அவர் நாமத்திலே வல்லமை உண்டு. oh we praise you Lord Jesus. hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. oh we praise you heavenly Father God. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. we praise your holy name heavenly Father. oh there is no one else like you Lord Jesus.
ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ வாய்களை திறந்து யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். சபை மக்கள் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Oh we praise your holy name heavenly father. Oh we thank you Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சேவையை செய்ய ஆண்டவரே அப்பா. உமக்கென்று ஒரு திரளான கூட்டத்தை ஏற்படுத்த ஆண்டவரே அப்பா. ஓ எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஓ we praise you heavenly father God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் நம்மளை அழைத்த தேவனாயிருக்கிறார் அல்லவா? உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ we thank you Jesus. We thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே. ஓ we thank you Jesus. சேவைக்காய் என்னை அழைத்தீ, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ, அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ, ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீ, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, என்னில் என்ன நன்மை கண்டீ, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ, அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ, ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். ஆமாண்டவரே, வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டும் ஆண்டவரே, உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன்
உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we praise you, Heavenly Father God. Oh, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால மூடி மறைச்சிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ we thank you Heavenly Father, we thank you Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுதும் நம் மத்தியிலே நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். வரும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும். வாரும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும். சேருமையா பந்தியில், சேருமையா பந்தியில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளிமங்கே இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ, காதலனே கருணை செய்வார். வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரோ. சேருமையா பந்தியில், சிறியவரா எங்களிடம். இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். I praise the Lord for this day. ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற எல்லாரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all those who are watching this sermon online abundantly. இந்த வருஷம் சந்தோஷமாக நாம் தொடங்கி இருக்கிறோம். We have started this year happily. இரண்டாவது வாரத்திற்குள்ளே நாம் வருவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். The Lord has strengthened us to come to the second week of the year. நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். We should all have an expectation. அது என்னவென்றால் கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே நமக்கு என்ன செய்ய போகிறார். And it is what is the Lord going to do for us this year. இன்றைய செய்தியின் தலைப்பு, The title of today's sermon, இந்த புத்தாண்டிலே தேவன் என்னை எப்படி பயன்படுத்த போகிறார். How is the Lord going to use me this year? எல்லாரும் சொல்லலாமா? இந்த டைட்டிலை சொல்லுவீங்களா? Shall we all repeat the title? இந்த புது வருடத்திலே தேவன் என்னை எப்படி பயன்படுத்த போகிறார். How God will use us this year. மறுபடியும் ஒரு விஷயம் கூட சொல்ல போகிறோம். நிறைய சொல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மொழின்னு தெரியல. இப்போ நான் மொழியை கண்டுபிடிக்க போகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள். தமிழ் மொழி தெரியாதவங்க இருந்தால் உங்கள் மொழியை கேட்டு நான் சொல்ல போகிறேன். இந்த புது வருடத்தில் தேவன் என்னை எப்படி பயன்படுத்த போகிறார். How is God going to use me this year? எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கிறது? How many of you wish that this should happen? இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு என்னென்ன தரப்போகிறார் என்ற ஒரு ஆசை இருக்கலாம். We can have an expectation of what God is going to give us this year. அது தவறல்ல. It's not wrong. என்னென்ன விஷயங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்து மகிழ்விக்க போகிறார் என்று ஒருவேளை நினைக்கலாம். You might think about what God is going to give you and make you happy.
அதுவும் தவறல்ல. That is also not wrong. ஆனால் என்னை தேவன் எப்படி பயன்படுத்த போகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு. But thinking about how God is going to use us this year is very necessary. இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். Let's read a verse for the introduction. யோவான் 7:17. Let's read from John chapter 7 verse 17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாய் இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். So இந்த வசனத்தினுடைய முதற் பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். So I would like to emphasize on the first part of the verse. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவனுக்கு அடுத்து என்னவெல்லாம் ஆண்டவர் புரிய வைப்பார் என்றதான் இந்த வசனத்தினுடைய உள்ளடக்கம். It says if anyone is willing to do his will, what will happen? That is what is mentioned in this verse. அப்போ இந்த 2026ல யாரெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் செய்ய மனதாய் இருக்கிறார்களோ, So whoever has the heart to do the will of God this year, யாரெல்லாம் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, whoever wishes that the Lord should use them this year, அவர்களோடு சில விஷயங்களை தேவன் செய்ய முடியும். and God can work in their lives alone. முதலாவது விருப்பம் தேவை. First we should have an expectation, a wish. நம்மிலே அநேகருக்கு ஆண்டவருக்காக வாழ்வதற்கான விருப்பம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். We are in a time period where we have to find out how much love we have towards the Lord. நாம் ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆவலில் இருக்கிறோம். ஆவல், இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா என்று நாம் பரிசோதிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். We should examine if we have interest to serve God. இப்போது நமக்கு யூத் ரிட்ரீட் வருகிறது. A youth retreat is coming up in our church. யூத் ரிட்ரீட் வருகிறது. யூத்ஸ் என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்று இருப்பது அது ஒரு 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 வேடிக்கையான ஒரு எண்ணம். Youth retreat is coming and youths just not doing anything for that is something that's. நம்முடைய சபையின் யூத்ஸுக்காக ஒரு ரிட்ரீட் வைத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் துடிக்க வேண்டும் அல்லவா? அது மற்றொரு இதயம். We have youth retreat in our church and our heart should think about it and keep working for it. That is one kind of heart. நம்முடைய சபையிலே யூத்ஸுக்கெல்லாம் ஒரு ரிட்ரீட் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை நான் என்னுடைய நிலையிலே அந்த ரிட்ரீட் வெற்றி அடைய நான் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், நான் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும், நான் எப்படியெல்லாம் இன்னும் அநேக யூத்ஸை கொண்டு வருவதற்கு நானும் பாடுபட வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா? அது தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற எண்ணம். Your heart is aligned to God's heart if you as a youth think that a youth retreat is coming up and I have to work for that, I have to think about that, I have to bring my friends for that. That is what aligns. ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால், if there is a family, அந்த குடும்பத்திலே ஒரு பிள்ளையை தொட்டு பாருங்கள். touch one child in the family. கடைசி பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let's say it's the last child அந்த of the house. கடைசி பிள்ளையை நீங்கள் ஏதாயிலும் கிள்ளி வைத்து விடுங்கள். Just pinch that child. அல்லது அந்த கடைசி பிள்ளையை ஓங்கி ஒரு அறை கொடுத்து ஒரு அடித்து விடுங்கள். Slap that child real hard. அவ்வளவு தூரம் போக வேண்டாம். அவளை ஏதோ ஒன்று கடும் சொல்லால் திட்டி விடுங்கள். We need not go that far. Just scold them. முழு குடும்பம் ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா? Will the entire family react or not? முழு குடும்பம் ரியாக்ட் பண்ணும். The entire family will react. இதை நீங்கள் செய்து பாருங்கள். அதுக்கு பிறகு அவங்க அப்பா முகத்தை பாருங்க, உங்களை பார்த்து கடுப்படிப்பாரு. Do this and then look at the father's face and you will know the reaction. அவங்க அம்மா முகத்தை பாருங்க, மூஞ்சியை திருப்பிட்டு போய்டுவாங்க. Look at the mother's face, she'll just turn her face from you. அவங்க அண்ணனை பாருங்க, அவங்க அண்ணன் அப்படியே டென்ஷனா பாப்பான். Look at the eldest brother, he will look at you with an angry face. அடுத்தது இன்னொரு அக்கா இருந்தா இல்லனா இன்னொரு அண்ணன் இருந்தா பாருங்க, அவன் உங்ககிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். If there's another sibling in between, their behavior will also change. மேட்டர் என்னன்னா, நீங்க டச் பண்ணிட்டீங்க யாரோ ஒரு ஆளை. The reason is because you've touched someone in the family. அது அந்த குடும்பத்திற்குள்ளே அப்படி ஒரு ஐக்கியமும் அன்பும் இருக்கிறதுனால எப்படி என் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை நீ தொடலாம் அப்படின்றதா ரியாக்ஷன். That is because there is an unimaginable love and fellowship in that family. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டிலே ஒரு காரியம் நடக்கிறது என்றால் நம்ம எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றது தான் முக்கியம். As children of God, if there's something happening in the house of God, how we react is important. தேவன் நம்மை கொண்டு வந்து நட்டு இருக்கிறார். ஆலயத்திலே தேவன் நம்மை நாட்டி இருக்கிறார். The Lord has planted us in our church. தேவனுடைய குடும்பமாக வைத்திருக்கிறார். He has us as his family. எத்தனை பேருக்கு தேவ குடும்பம் என்ற உணர்வு இருக்கிறது? How many of you understand and have a feeling that you are God's family?
நம்முடைய சபையிலே ஒரு விஷயம் என்றால் எல்லாருக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்க வேண்டும், அந்த நிறைவான அன்பு இருக்க வேண்டும். If there's something happening in our church, we should have that feeling, we should have that overflowing love. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதை வைரலாக்க பழக வேண்டும். If there is a program coming up, we have to make it viral. எத்தனை பேர் இதை வைரலாக்குவீங்க? How many of you made it viral? அநேகரிடம் நான் பேசும்போது நான் சொல்லி இருக்கிறேன் பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள். If I say to someone, they'll say, I've told, let's see what's happening. அது அவ்வளவு பாசப்பிடிப்பான வார்த்தை ஒன்றும் அல்ல. It's not a very strong word. அது ஒரு சுறுசுறுப்பான விஷயம் அல்ல. It's not a very excited word. ஆனால் அதே குடும்பத்திலே ஒரு கல்யாணமோ விசேஷமோ வந்தா பாருங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. But if there is a marriage or something special happening in the family, their reaction will be different. இந்த வருஷத்துல if anyone willing to do service for God, யாரோ ஒருவர் நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தால் போதும், தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். This year if you have a thought of serving the Lord will do great things through you. நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? Amen. சோ உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்க வேண்டும். We should have that interest. இப்போ பிஷப் ஹீபர் கல்லூரியிலே படிக்கிற மாணவிகளுக்கு நான் சொல்லுகிறேன், I tell the students who are studying in Bishop Heber, அல்லது நம்முடைய சபையில இருக்கிற அனைத்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், or to all the youths in our church I say, உங்க இன்ஸ்டாவை பார்த்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் என்ன ஸ்டேட்டஸ் தான் இருக்கணும். whether we look at your Instagram or look at your WhatsApp, your status நீங்க should be, இத போட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய கமிட்மென்ட்க்கு அடையாளம். it should be that of the youth retreat, and that shows your commitment. 4 ப்ரொஃபஸரோட நான் பேசி முழு காலேஜுக்கும் செய்தியை கொண்டு போறதுக்கு ஏற்பாடு நேற்று நான் பண்ணி இருக்கிறேன். I have talked to many professors and I've prepared to bring this news to the entire college. காலேஜ் முழுவதும் என்னென்ன குரூப் இருக்கோ எல்லாத்துலயும் போட்டு விட்டுட்டு எனக்கு சொல்றீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். I've told them you have to post this in all the groups in your college and you have to inform me. இந்த வருஷம் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்விக்கு உனது பதில் இருக்க வேண்டும். You should have an answer to the question where God asks, what are you going to do for me this year? ஆண்டவரே, பல ஆண்டுகள் நான் பயன்படாத மரமாக இருக்கிறேன். Lord, I've been an unuseful tree பல for many ஆண்டுகளாக years. நான் எதையும் செய்யாத ஒரு நபராக இருக்கிறேன். I've not been doing so many things for many years. இந்த வருஷம் இருக்கட்டும் என்று நீர் என்னை வைத்திருக்கிறீரே. You've let me be this year too. நான் இந்த வருஷம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? What do you want me to do for you, Lord? அல்லது இப்படி கேளுங்க, என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? Or ask him, what are you going to do through me, Lord? எத்தனை பேர் அதிலே விருப்பமாய் இருக்கிறீர்கள்? How many of you have interest in that? விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். As believers we have to believe. விசுவாசிகள் ஆண்டவருக்கு என்று செயல்படுகிற மக்களாய் இருக்க வேண்டும். As people of faith we should work for the Lord. முதல் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் 2 கொரிந்தியர் 5:20. Let's read from 2 Corinthians chapter 5 verse 20. ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருஷத்திலே தேவன் தம்முடைய அன்பின் கருவிகளாக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். The Lord wants us to be his instruments of love. எத்தனை பேர் இத விரும்பி ஆமென் சொல்றீங்க? How many of you want to be like this? அவருடைய அம்பாசிடர்ஸ் ஆக இருக்க விரும்புகிறார். He wants us to be ambassadors. நாம் அவருடைய இந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதி. This verse very beautifully says we are ambassadors for Christ. அம்பாசிடர்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிலே போய் பிரதிநிதியாக இருப்பது, தேசத்திற்காக இருப்பது. When we say ambassadors, you know the meaning, a person from a country who represents another country. நீங்க என்ன வேலை செய்தாலும், whatever work you do, நீங்க என்ன பொறுப்பில் இருந்தாலும், whatever role you play, நீங்க அங்க கிறிஸ்துவினுடைய ஒரு ஸ்தானாதிபதியாக காட்சி அளிக்க வேண்டும். you have to reflect as an ambassador of Christ. ஆண்டவருடைய அன்பை காட்டுகிற கருவியாக நீங்கள் காணப்பட வேண்டும். You should be an instrument that shows God's love. எப்படி உங்க அன்பை அவர்கள் காண வேண்டும்? They should see God's love through you. பெங்களூர்ல ஒரு போலீஸ் கமிஷனர் இருந்தார். In Bangalore there was a police commissioner. அவர் பேர் சங்கிலியான். His name was Changliyan. அவர் நல்ல born again Christian. He was a born again Christian. பெங்களூர் கர்நாடகாவில் சங்கிலியான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஊர்ல உள்ள ரவுடிகள், மோசமான ஆட்கள்லாம் பயந்து மிரளுவாங்க. Wherever he goes or wherever he went, the bad people there or the rowdies, they used to get scared. அவருடைய அந்த வாழ்க்கை முறையை பார்த்து கர்நாடகாவிலே சங்கிலியான் பார்ட் 1, சங்கிலியான் பார்ட் 2 சினிமாவே எடுத்துட்டாங்க.
And because of that, they even took 2 movies, part 1 and part 2 with his name. நான் தியாலஜி மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஒரு மார்னிங் டிவோஷனுக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுக்க அவர் வந்திருந்தார். When I was doing my theology, he came to teach us in one class. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் நினைவுக்கு வருகிறது. And a word he spoke, I remember today. அவர் என்ன சொன்னார் என்றால், I am missionary of Jesus Christ in police uniform என்று சொன்னார். He said he is in his police uniform, but he is a missionary of Christ. நான் போட்டுக்கிறது போலீஸ் யூனிஃபார்ம் தான், ஆனா நான் மிஷனரியா தான் இருக்கிறேன்னு சொன்னார். He said, I'm wearing a police uniform, but I am a missionary. விசுவாசிகளுக்கு இந்த ஃபீல் இருக்க வேண்டும். As believers, we should have this feeling. நீங்க யாராவோ இருங்க, You can be anyone you want. நீங்க என்னவோ செய்யுங்க, You can do whatever you want. ஆனா நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய அவருடைய அம்பாசிடர்ஸ் என்பதை மறந்துவிட வேண்டாம். But you should not forget that you are ambassadors who அநேக reflect Christ. நேரங்களிலே எங்கேயாலும் நமக்கு ரியாக்ட் பண்ற நேரங்களிலே நாம் யார் என்பதை மறந்து ரியாக்ட் பண்ணி விடுகிறோம். Many a times in places where we have to react, we forget who we are and react. நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏய் நம்ம எல்லாம் விசுவாசிகள் தப்பா நினைக்க போறாங்கன்னு சொல்ற நிலைமை வந்துரும். And there's a situation where we say, oh, we are believers, don't do this. நம்மிடத்திலே அன்பை அநேகர் ரீட் பண்ணக்கூடிய விதத்திலே தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். We have to reflect God's love in a manner where people see that. குற்றவாளிகளை பிடித்து விட்டால் சங்கிலியான் அவர் ஒரு பிரின்சிபல் ஒன்று வைத்திருக்கிறார். Changlian, he had a principle when he caught criminals. அடி பின்னி எடுத்துருவாரு. He used to beat them very badly. அதுல சிலரெல்லாம் கிறிஸ்தவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். Sometimes Christians, they would be caught. கிறிஸ்தவர்கள், சார் ஐ எம் ஆல்சோ கிறிஸ்டியன் சார் அப்படிம்பாங்க. They used to say, sir, I'm also a Christian. கிறிஸ்டியனா அடிக்காம விட்டுருவாருன்னு நினைப்பாங்க. And they'll think that if they say that they're a Christian, he won't beat ஓ them. நீ கிறிஸ்தவனாய் இருந்து இவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறாயா என்று மற்றவர்களை அடிக்கிறதை விட இவனுக்கு அடி கூட வெளுத்து வாங்கிடுவாரு. And he would say, as a Christian, you've done this bad thing, and he would beat them more. So அந்த அளவிற்கு ஆண்டவர் மேலே கிறிஸ்டியானிட்டி மேலே மிகவும் பற்று வைராக்கியம் உள்ளவர் அவர். So he had a lot of love towards Christianity. அன்பானவர்களே, நாமும் கூட ஆண்டவருக்கு மிஷனரிகளாக காணப்பட வேண்டும். Dearly beloved, we also should be instruments or missionaries for God. நீங்கள் ஒருவேளை சிறு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். You might have a small business. நீங்க ஒரு பிரைவேட் செக்டார்ல வேலை செய்பவர்களாக You இருக்கலாம். can work in the private sector. அல்லது நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல வேலை செய்பவர்களாக இருக்கலாம். Or you might be a government official. அல்லது ஒரு ஸ்கூல்ல வேலை செய்பவர்களாக இருக்கலாம். Or you might be a teacher in a school. அல்லது நீங்க ஸ்டூடண்ட்ஸாக இருக்கலாம். Or you might be a student. நீங்கள் மறந்துவிட வேண்டாம், ஆண்டவருடைய அன்பை காட்டும் கருவிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். You shouldn't forget that we are instruments of his love. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். அதன் மூலம் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் காரணர்களாக இருக்க வேண்டும். You should be instruments of God's love, and many people should realize that and come to Christ. இரண்டாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Let me say the second point to you this day. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நம்மை பயன்படுத்துகிறார். The Lord is going to use us to build his kingdom. 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கலாம். Let's read from 1 Corinthians chapter 15 verse 58. வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த அருமையான அழகான வசனம் எத்தனை பேருக்கு பிடித்திருக்கிறது? அப்படிப்பட்டவங்க கை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். If you love this verse, raise your hands and say amen. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டதா இருக்க வேண்டும். This verse should be related to our life. நம்முடைய இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன வசனங்கள் சம்பந்தப்படுகிறது, என்னவெல்லாம் சம்பந்தப்படவில்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும். We should know what verses relate to our life and what verses do not. அது உங்களுடைய பைபிளை திறந்து பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். If we open your Bible, we'll understand. நீங்க எதுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். Whichever verse you've underlined, it means that you like that verse. அநேகர் வேதத்தினுடைய அருமைகளை அறிவதில்லை. Many people, they don't realize the goodness of the Bible. இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுறாரு, அப்படியே பைபிளை உட்கார்ந்த இடத்துல திறந்து பார்த்துட்டு என்ன வசனம் வருதோ அதை வாசிச்சுட்டு சோசியம் பார்க்குற மாதிரி வாழ்றாங்க. To know what God is speaking to them today, they just randomly open a page in the Bible and read it. ஒருவன் வாழ்க்கையிலே வெறுத்து போய் விட்டானா. One person, he hated his life so much. இன்னைக்கு எதுக்குடா நாம் ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி மனம் வெறுத்து போயிருந்தான். He was in a state where he thought, why should I live? அவன் அப்படித்தான் பைபிளை திறந்து பார்த்தான். And he randomly opened the Bible. அவன் கண்ணுக்கு வந்த வசனம் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். And the verse he saw was Judas hanged himself. ஓ இவனுக்கு என்னடா இந்த மாதிரி வசனம் வருதே, சரி
ஆண்டவரிடம் உறுதி கேட்போம் என்று சொல்லி மறுபடியும் பைபிளை மூடி திறந்தான். And he was not okay with that verse and he decided, let's try this again. நீயும் அப்படியே செய் என்று வேறொரு வசனம் வந்தது. And another verse said, you also do the same. இவ்வளவு மோசமா தான் இப்ப விசுவாசிகள் இருக்கிறாங்க. This is the condition of the current believers. அதாவது ஒரு உங்களுடைய வேதத்தை வாங்கி அதை புரட்டி பார்த்தா நீங்க எதுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி இருக்கிறீங்களோ அதுலயே கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன என்று. If we check and see the verses that you've underlined in your Bible, we can know what spiritual standard you are in. வெறும் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க. Some people would have just underlined the promise verses. இந்த மாதிரி வசனங்கள் சம்பந்தப்படுமா? Will these words relate? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்சர், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? Let's read the scripture together. 1 Corinthians. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்க வேண்டும். This verse should relate with our life. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, being continually aware that your labor in the Lord is not futile or wasted. குடும்பத்திற்காக நிறைய பிரயாசம் எடுப்போம். We work we continually labor for our family. தூக்கமில்லாமல் வேலைக்கு போவோம். We work without sleeping. சாப்பிடாமல் வேலைக்கு போவோம். We work without eating. இதெல்லாம் குடும்பத்துக்காக. This is all for the family. நல்லா கவனிங்க, இதெல்லாம் குடும்பத்துக்காக. This is all for the family. அதிகமாக குடும்பத்துக்காக வருமானம் சம்பாதிக்க, ஸ்டேட்டஸோடு வாழ, இதுக்கு தான் நிறைய நாம் வேலை செய்கிறோம். We work so much for the status of our family, for our family. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், ஆண்டவருக்காக நம்ம எஃபர்ட் எடுக்கிறோமா? But are we taking enough effort for the Lord? ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட, for building the kingdom of God, தேவனுடைய சபையின் வளர்ச்சிக்காக, for the improvement or the growth of the church. எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம்? How much effort are we taking? சோ அதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது. That is what this verse speaks about. அது விருதாவாய் இருக்க போவதில்லை. It's not going to be futile. நீங்க அந்த மாதிரி ஆண்டவருக்காக பிரயாசப்படுறவங்க இருந்தா அது வேஸ்ட்னு நினைப்ப அநேகர் சொன்னாலும் அது வேஸ்ட் கிடையாது, அது விருதாவாகாது, அது மிக ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் உங்களுக்கு அமைய போகிறது. If you work for the Lord and people look at you and say it is futile, don't believe that. You are going to be rewarded. You will be உங்களை blessed. நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, ஆனா நீங்க ஆண்டவருக்கு செய்கிற சேவையில உறுதிப்பட்டவர்களாயிருங்கள், உறுதிப்பட்டவர்களாயிருங்கள். Many people will discourage you, but you have to be strong and steadfast. அசையாதவர்களாயும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, மூவ் ஆகாதீங்க. You should be immovable. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, அசையக்கூடாது. அப்படியே நீங்க அதுல உறுதியாயிருங்க. You have to be strong. You should not move. You should be steadfast. கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருக பாருங்க. You have to always excel in the work of the Lord. ஆண்டவருக்காக செய்கிற கிரியையிலே நீங்க வளருங்க. You have to grow in the labor for the Lord. சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க மீடியாவில், சகோதரர் பன்னீர்செல்வம் என்று ஒரு சகோதரன் ஓகன்சியோடு ஊழியம் செய்தவர், பாடல் பாடி ஊழியம் செய்தவர். அவர் இப்போது மரித்து விட்டார். என்னுடைய வயதுக்கு ஒத்தவர். அவர் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி மரித்து விட்டார். Recently you would have seen in media that brother Pannirselvam, he actually worked with brother Mohansi Lazarus. He passed away recently. நான் ஆண்டவருக்காக உருவாக்கினவர்களில் அவரும் ஒருவர். Out of all the people that I built for the Lord, he was one of them. அவர் மரணத்துக்கு பிறகு நான் உருவாக்கின அநேகர் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, என்ன பன்னீர்செல்வம் தவறிட்டாராமேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த காலங்களில் நேற்று ஒருவர் சொன்னார், அவர் ஒரு போதகர், சென்னையில் இருக்கிறார், லெஸ்லி என்பவர். அவர் சொன்னார், அந்த நாட்களில் நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு இருந்திருக்க முடியுமா? Many people called and spoke to me after he passed away, and one pastor from Chennai, he said, if you had not molded us during those days, would we be like this now? அவர் இன்னொன்று சொன்னார், பன்னீர்செல்வத்தை உங்களுடைய டீமுக்கு நான் கூட்டிகிட்டு வரவான்னு நான் கேட்டபோது நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கான்னாரு. He said, do you remember when I asked, shall I bring Pannirselvam to your team? ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஆள், அவனை எதுக்குடா கூட்டிகிட்டு வர்றேன்னு கேட்டேன். I asked him, why are you bringing him here? என்ன, அது ஒன்றுக்கு உருப்படியாக வந்து சேர்ற மாதிரி ஒரு ரகம் கிடையாது. அதனால் நான் அப்படி தான் சொன்னேன் நான். So I said, no, don't bring him here because it's not going to work out. அதுக்கு பிறகு கொண்டு வந்து உருவாக்கி பல விஷயங்களிலே
அந்த பாட்டெல்லாம் பாடுற விஷயத்துலலாம் தாளத்தோட ராகத்தோட எப்படி பண்ணணும்னு போராடி ஒரு பாட்டு பாடினா முடிக்கிறோத உம்முன்னு முடிப்பான். நான் வந்து எதுக்குடா எல்லாத்துக்கும் உம்மு போடுறேன் எல்லாம் சொல்லி அவனை கரெக்ட் பண்ணி ட்ரம்ஸு ப்ளே பண்ணி கிட்டார் ப்ளே பண்ணி உட்கார வச்சு நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம். We trained him so much. We taught him how to sing, how to play the guitar, how to play the drums. There was so much work behind him. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற கிரியை எதுவும் வீணாகாது. Nothing will go to waste, everything that we do for the Lord. என்னோட 2 வருஷம் இருந்தார். அதுக்கு பிறகு மோகன் சீட்டை போய் ஜாயின் பண்ணி 40 ஆண்டுகள் மோகன் சியோடு இருந்தார். He was with me for 2 years, and then he later on went and joined Mohansi Lazarus, and he was with him for 40 years. என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் மோகன் சீட்டை இருந்ததுனால 40 வருஷம் இருக்க முடிஞ்சது, வேற எங்கேயுமே இருக்க முடியாது. What I thought was because he was with Mohansi Lazarus, he was there for 40 years, otherwise he would not have been there. அதற்காக நான் மோகன்சி லாசரஸ்க்காக நான் தேவனை துதிக்கிறேன். மெய்யாவே So I praise the Lord for Mohansi Lazarus. நான் சொல்ல வர்ற கருத்து என்னவென்றால் கர்த்தருக்குன்னு செய்கிற கிரியையில நம்ம ஸ்ட்ராங்கா செய்யும்போது ரிசல்ட் நாம் பார்ப்போம். So whatever we do for the Lord with strength, we will see a result. இன்னும் அநேக என்னால் உருவாக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். There are so many ministers who are molded by me. 2 பேர் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. 2 of them have already gone to heaven. மீதி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் சித்தமான 40th ஆனிவர்சரிக்கு கூப்பிடலாமான்ற தாட் எனக்கு வந்துட்டு இருக்கு. There are many others, and I'm thinking to bring them for the 40th என் anniversary. அன்பு சகோதரனே சகோதரியே, பூமியிலே வாழ்கிற காலத்தில் நீங்கள் ஏதாயிலும் ஆண்டவருக்காக ஸ்பெசிஃபிக்கா கிரியை செய்யுங்க. My beloved brother and sister, when you are in the world, you have to do something for the Lord. நான் இதை செய்தேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். I did something for the Lord. Your life should நீங்கள் change in such a manner. நீங்கள் இதை நிறைவேற்றினேன் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் உண்டாகட்டும். There should be testimonies where you said, I fulfilled the will of the Lord. நான் இத்தனை பேரை ரட்சிப்புள்ளே வழி நடத்த கர்த்தர் உதவி செய்தார் என்ற சாட்சிகள் You உண்டாகட்டும். should have testimony where you say, I led these many peoples to the Lord. ஒருவரும் ஊமைகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகளா இருக்கக்கூடாது. No one should be a dumb believer here. அதாவது ஊமையா இருக்கக்கூடாது. You shouldn't be dumb. ஆண்டவருக்காக கிரியை செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. You shouldn't live a life where you do not do anything for the Lord. எல்லாமே உங்களுடைய உலக பொருளாதார இல்லை என்றால் பிழைப்பு கெடுத்த வாழ்க்கைக்காக மட்டும் இருக்கக்கூடாது. Do not live your life in such a manner where you just live for your well-being. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கிரியை செய்பவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். You should become people who build His kingdom. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. நிறைய குடும்பங்களில் புருஷன் ஆக்டிவா வருவார். In many families, the husband will be active, அதான் அவனுக்கு தான் பொறுக்காதே. and then the wife will not be happy. அவனுக்கு பொறுக்காதுன்னு. அவனுக்கு பொறுக்காதுடா. And then he will not be happy. யார் அவன்? Pisas. சாத்தானுக்கு அது பொறுக்காது. Satan will not be happy. நேரா எங்க போயிடுவானா ஒய்ஃப் சைடுக்கு போயிடுவான். He'll go straight to the wife. அவன் உன் புருஷன் சந்தோஷமா இருக்கிறான். And he'll say, your husband is happy. ரொம்ப ஆண்டவருக்குள்ள வேகமா இருக்கிறான். He is very fast with the Lord. இது என்ன சரியாது? Don't you think it's wrong? நீ விட்டேனா அப்படியே ஆண்டவர்னு தோல்ல பைய போட்டுட்டு உன்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவான். If you just leave him like this, he might put a bag on his shoulder and say Jesus. அப்படின்னு மனைவியிட்ட போய் வெடி கொளுத்தி போட்டுருவான். And he'll go and slowly say this to the wife. மனைவி பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருவா. And the wife will start bursting like a cracker. அநேக குடும்பங்களிலே காரணமே இல்லாம இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து அந்த குடும்ப சந்தோஷத்தை பிசாசு உடைத்து விடுவான். In many families, misunderstandings like this come up and Satan destroys the happiness in the family. திருப்பூர்ல ஒரு பாஸ்டர் குடும்பம் இருந்தாங்க. There was a family in Tirupur, a pastor's family. நல்ல குடும்பம். They are very good family. ஆனா அடிக்கடி நிறைய மீட்டிங் வைப்பாங்க. But they would have a lot of meetings. மீட்டிங் நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு வீட்டுல பயங்கர சண்டை வந்துரும் பாஸ்டருக்கும் பாஸ்டர் வைஃப்க்கும். If there's a meeting tomorrow, there would be a huge struggle between the pastor and the pastor's wife. அவர் சொல்லுவாரு, He would say, டேய் தம்பி, தா அண்ணி தலையில வந்து சாத்தான் ஏறிட்டான்டா, நாளைக்கு மீட்டிங் வச்சிருக்கோம்ல பிசாசு வந்துட்டான்டான்னு சொல்லுவாரு. He would say, there is a devil in your sister-in-law's head. There's a meeting tomorrow, so this has happened. ஸோ நிறைய நேரங்களிலே நாம் ஆண்டவருக்காக யாரோ ஒருவர் வைராக்கியமாக இருக்கும்போது இன்னொரு ஆளை வீக்காக இருந்தால் பிசாசு பிடிக்கிறான். So many a times, if one person is strong in the Lord, Satan goes and attacks the one who's weak. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு இந்த விஷயத்துல. We should all be careful. ஆண்டவர் கிரியை செய்வதில் எப்போது பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக.
Let us grow in working and doing things for the Lord. நற்செய்தி சொல்லுவதிலே பெருகுங்க. Let's increase in saying the gospel. அநேக ரட்சிக்கப்படுவதற்காக செய்கிற ஜெபத்திலே பெருகுங்க. Let's increase in prayer to spread the gospel. காஸ்பல் ப்ரொக்ளமேஷனுக்காக கொடுப்பதிலே பெருகுங்க. Let's increase in giving for spreading the gospel. எத்தனை பேர் பெருகி கொண்டு இருக்கிறீர்கள்? How many of you are increasing these days? கையோர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்ல முடியுமா? Amen. இடங்கொண்டு பெருகுங்கள் என்று சொன்னால் உடம்பு தடிச்சிட்டு போறத பத்தி இல்ல. When he says ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக வேண்டும். When he says increase and multiply, it's not about your body, but it's about your spirituality. இந்த 2026ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. In 2026, may the Lord help us to grow spiritually. மூன்றாவது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். I would like to say the third point. சவால்களின் மத்தியிலே தேவன் நம்மை பயன்படுத்துவார். God is going to use us through challenges. நிறைய சவால்கள் நமக்கு வரலாம். We might have a lot of challenges. ரோமர் 8:28 வாசிங்க. Romans 8 verse 28 says, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். all things work together for good for those who love the Lord. என்ன எதிர்மறையாய் நடந்தாலும், whatever happens in an opposite என்ன manner, கடினமான சூழல் வந்தாலும், whatever tough situation, என்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிட்டாலும், whatever problems we face, என்ன பொருளாதார கஷ்டங்கள் வந்தாலும், whatever financial struggles யார் we நம்மை have, கைவிட்டாலும், யாரும் நம்மை உற்சாகப்படுத்தாமல் போனாலும், whoever forsakes us or does not encourage us, ஆண்டவருக்காக நாம் உண்மையாய் இருந்தால், if we are true to the Lord, ஆண்டவரை நேசிப்பவர்களாய் இருந்தால், if we love the Lord, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாத்தையும் நல்லதாய் தேவன் மாற்றுவார். the Lord changes everything for good for those who love the Lord. தீமையான எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். He changes everything that's bad and makes நல்ல them ஒரு good. ஆமென் சொல்லலாமா? Amen. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே மாற்றுவார். The Lord will change everything for good. அதனால ஆண்டவருக்குன்னு செய்யற சேவையை விட்டு பின்வாங்க வேண்டாம். So do not forsake working for the Lord. திட்டமிடுங்கள், இந்த வருஷம் திட்டமிடுங்கள். Plan accordingly this year. வாரத்திலே ஒரு நாளோ ரெண்டு முறையோ ஒரு முறையோ சில குடும்பங்களை சந்திக்க குடும்பமாக செல்லுங்கள். Plan a day or two in a week to go and visit new families. அல்லது 2 நண்பர்களாக செல்லுங்கள். லைஃப் குரூப்ல அவசியம் பங்கெடுங்க. You have to participate in a life group. லைஃப் குரூப்பை அலட்சியமா நினைக்காதீங்க. Do not neglect it. நீங்க லைஃப் குரூப் போகும்போது உங்களுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு செல்லுங்க. When you go to a life group, invite your friends. ஆண்டவர் உங்களை பார்த்து காயினை கேட்ட மாதிரி வேர் இஸ் யுவர் பிரதர் ஆபேல் எங்கே என்று கேட்பார். Just like the Lord asked Cain, he would ask you too, where is your brother Abel? உங்களுடைய பதில் என்ன? What is your answer? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? Would you be able to say that you have no one? இல்ல, உங்களுக்கு எவ்வளவோ பேர் பழக்கம் உண்டு. You have so many friends. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் பழக்கம் உண்டு. You have so many friends that you know. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். And we are all accountable to the Lord. தீவிரமாய் செயல்படுங்கள். You have to start working for him. சகலமும் அவரை நேசிப்பவர்களுக்கு நன்மையாகவே நடக்கும். All things work for good. ஆண்டவர் எல்லாத்தையும் தீமையான எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவார். He changes everything that is bad and makes it good. நான்காவது குறிப்பிற்குள்ளே கடந்து செல்வோம். Let's go to the fourth point. நாம் தினமும் நம்முடைய வாழ்வை சரண்டர் செய்யும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். The Lord will use us when we surrender our life daily. ஏசாயா 6:8 வாசிக்கலாம். Let's read from Isaiah chapter 6 verse 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். விசுவாசிகளுக்கு முதல்ல தேவ சத்தம் கேட்டு பழக வேண்டும். As believers we should first practice to hear the word of the Lord. வாழ்க்கையில யாரெல்லாம் தேவ சத்தம் கேட்டிருக்கீங்க? How many of you have heard the voice of the Lord? ரொம்ப முக்கியம். It's very important. நேத்து ஒரு வாலிப மகள் என்னோடு பேசினாள். Yesterday a girl, a youth spoke to me. பாஸ்டர், நான் சமீபத்தில் ஒரு சொப்பனம் கண்டேன், அது இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது என்று அவளுடைய சொப்பனத்தை எனக்கு சொன்னாள். She said she had a dream and she told me what it was. அதற்கு பிறகு நான் அதை பெரிதாய் நினைக்கவில்லை. ஆனால் இப்போது ஆண்டவர் செய்கிற காரியங்களை நினைத்து பார்க்கும்போது எனக்கு அந்த சொப்பனம் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னாள். She said, I did not think much about it, but now when as I see things happening, I remember that dream. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு ஏதேனும் நல்ல சொப்பனங்கள் வருகிறதா? I look at you and ask you today, do you have any good dreams? தேவ ராஜ்யத்தை பற்றிய நல்ல எண்ணங்கள் வருகிறதா? Do you have good thoughts? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நல்ல
சத்தம் ஏதாயிலும் கேட்கிறதா? Do you hear good sounds about the kingdom of தேவன் God? பேசுகிறாரா? Is God talking to you? அநேகர் சொல்வார்கள் என்னோடு தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார் என்று. Many people say the Lord is talking to me, the Lord is talking to me. ஆண்டவர் உங்களிடத்துல ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஏதாயிலும் கொடுன்னு எப்பயாலும் பேசியிருக்காரா? But has the Lord spoken, give something for his ministry? ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயத்தை இப்போ நான் தொட்டு விட்டேன். I've touched a very dangerous thing here. இதெல்லாம் அடிப்படையாகவே ஒரு எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். These are all basic things that should be in a believer's life. தேவ சத்தமே கேட்காத விசுவாசிகளை நீங்கள் என்ன லிஸ்ட்ல வைப்பீங்க? In what list can you place people who don't listen to his voice? அவங்க வந்து கார்னல் கிறிஸ்டியன்ஸ். They're all carnal Christians. கார்னல் அதாவது மனுஷிகமா மாம்சப்படி கிறிஸ்துவை அறிந்தவர்கள். They do not live by the spirit, but they live by flesh. They know Jesus by flesh. ஆவியின்படி ஒன்றும் தெரியாதவர்கள். They don't know anything about in ஆனால் spirit. ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய மக்களாக கட்டி எழுப்ப விரும்புகிறார். But the Lord wants us to grow as spiritual people. ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்ப He விரும்புகிறார். wants us to be a spiritual palace. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டெய்லியும் நம்ம லைஃபை சரண்டர் பண்ணணும். So we have to surrender our lives daily. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் தினமும் ஒப்பு கொடுக்குறீங்க? How many of you commit your life daily? சிலர் வந்து நல்ல பிரசங்கம் கேட்டா கூட ஒப்பு கொடுக்கறது இல்ல. Sometimes people hear good sermons and still they don't commit their life. ஏன்னா மனசு ரொம்ப கடினம் ஆயிடுச்சு. Because their heart has been hardened. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுக்க கூடாது, நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு போய் சேர வேண்டியதான் நினைக்கிறாங்க. They think in their hearts we should not commit for anything, we should be as we are and இல்லை then just go. இல்லை இல்லை தேவனுக்கு தினந்தோறும் சரண்டர் பண்ண வேண்டும். That is not right. We have to surrender our lives to பால் the Lord. சொல்லும்போது சொல்லுகிறார், நான் தினமும் சிலுவையிலே அடிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். Paul says, I commit my life to be crucified daily. அதான் டெய்லி சரண்டர் லைஃப். That is what is called a daily தினந்தோறும் surrender. நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். When we surrender our life daily, the Lord will use us. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் உடைய பாடல்கள் எல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட பாடல்கள். The songs of Father Berkmans are always songs of commitment. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், When he says, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பாடுங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. பாடுங்க பாப்போம். எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இதாங்க டெய்லி சரண்டர். This is called daily surrender. டெய்லி இதெல்லாம் பாடுங்க. Sing these songs daily. பாட்டில் அவர் எவ்வளோ அழகாக சொல்லி தந்திருக்காரு. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் நல்ல வேலை அவர் வந்து பிரான்ஸில் பிறந்திருந்தாருன்னா நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. It's really a blessing that we hear songs from Father Berkmans. அமெரிக்காவில் பிறந்திருந்தாருன்னா இன்னும் கூட ஃபேமஸ் ஆயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். If he was born in a different country, I think that he would have become more famous. ஆனால் பாவம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வறட்சியான ஒரு பூமியில் பிறந்தாரு. But he was born in India in a very சாத்தரசம்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் ஊழியம் செய்தார். he did ministry in a very small village. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆயிரக்கணக்கில் பாடல்களை கொடுத்து எளிய முறையிலே நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். Then he accepted the Lord and he wrote so many songs that is useful for our lives. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் இன்னும் ரொம்ப வருஷம் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்து நிறைய பாடல்களை தரும்படியா நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. Let's clap our hands and praise the Lord that Father Berkman still lives so many years and gives us new songs. நீங்க நல்லா கைதட்டினீங்கன்னா அவருக்கு கிருபை பெருகும். எல்லாரும் if you really clap, grace will increase in his life. நல்லா கைதட்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. He's using எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி where should I go, Lord, what should I say? விசுவாசிகளே டெய்லியும் உங்க பிரேயர்ல இது இருக்கட்டும். Dear believers, may these words be in your prayer always. வருஷ கணக்கா எங்க போகணும், என்ன சொல்லணும் ஒண்ணுமே இல்லையா? Do you not realize that you've not asked about anything? 2026 கூட நீங்க ஒரு வீட்டை சந்திச்சு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி வழி நடத்தலைன்னா, even in 2026, if you don't meet a family and if you don't guide them towards Jesus, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று நீங்களே கேளுங்க, நீ என்னடா மனுஷன்னு கேளுங்க.
Look at the mirror. Go in front of the mirror, look at yourself and ask, what kind of a person are you? கண்ணாடி போய் நின்று பாருங்க, என்னடா நீ என்னடா ஆள் இப்படி இருக்க, இவ்வளோ மோசமாக இருக்கிற அப்படின்னு நீங்களே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசணும்னு சொல்கிறேன். Look at the mirror and ask. You have to talk to yourself saying, what kind of a person are you? சாது செல்லப்பா ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார். Sadhu Chellappa, he asked a question one day. யாரெல்லாம் பிசாசு பார்த்துருக்கீங்க? He asked, how many of you have seen the devil? அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி முழிச்சாங்க. And everyone was staring, they were confused. யாருக்கெல்லாம் பிசாசை பார்க்க ஆசை? And he asked, how many of you want to see the devil? நிறைய பேர் கையோ எடுத்துனாங்க. Many of them, they raised their hands. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கோவம் வரும்போது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாருங்க, பேயை பார்க்கலான்னு. And he said, there's nothing you have to do. When you are angry, go in front of the mirror and see yourself. நல்லா ஒரு ஆமேன் சொல்லலாமா? Amen. அதே போல தான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து நீங்கள் பேசுங்க. என்னையா ஆள் 2026 கூட ஒரு குடும்பத்துக்கு இயேசுவை சொல்கிறதுக்கு உன்னால் முடியலனா நீ என்னையா ஆளுன்னு கேளுங்க. So look at yourself and ask, if you're not able to bring a person to the Lord in 2026, what kind of a person are you? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? He asks, whom shall I send, who will go on my behalf? என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். He says, I heard the voice of the Lord. என்னுடைய ஏரியாவிலே இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை சொல்ல யார் உண்டு என்ற சத்தம் உனக்கு கேட்க வேண்டும். You should hear the voice that says, in your area, who is going to tell about the Lord? இயேசு இல்லாமல் அநேகர் மரிக்கிறார்களே. There are so many people dying without Jesus. அந்த மரண ஓல சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும். And you have to hear that sound. நாம் சொல்ல வேண்டும், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். And we have to say, here I am, send me. அப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். And that is what God expects from families. இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் நமக்கு நிறைய நல்ல பண்புகள் தேவை. As Indian Christians, we should have so many good character. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறைய பிரிட்டிஷ்காரங்க மிஷனரிகளாக தத்தம் செய்து நம்முடைய தேசத்துக்கு வந்தார்கள். Many years back, Britishers, they came as missionaries to our country. டென்மார்க்ல இருந்து வந்தாங்க. They came from Denmark. இன்னும் பல நாடுகளிலிருந்து மிஷனரிகளாக வந்து மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் ஊழியத்தை நம்முடைய தேசத்தில் செய்தார்கள். They came from so many countries and they with so many struggles they spread the gospel. அதனுடைய விளைவுதான் நம்முடைய தேசத்திலே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். And the result of that was many people in our country, they accepted Jesus. ஏறத்தாழ ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிஷனரி எல்லிஸ் என்று சொல்லப்படுபவர் அவர் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்து இந்தியாவிலே வந்து ஆண்டவருடைய சேவை செய்தார். About 60-70 years back, there was a missionary named Ellis who came and served the Lord in India. அவர் மூலம்தான் என்னுடைய அப்பாவுடைய அப்பா இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் சாமுவேல் என்று பெயர் பெற்றார். Through him, my great grandfather, he came to know the Lord and he changed his name to Samuel. அவர் மூலம்தான் என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதநாயகம் என்ற பெயரிலே அவர் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினார். Through him, my grandfather, my maternal grandfather knew the Lord and his name was Vedanayagam. எவ்வளவு தியாகம்! See how much they committed. நாடு விட்டு நாடு வந்து They came to a different country. வெதர் ஒத்து போகாத நிலை, The weather didn't accompany them. வித்தியாசமான கலாச்சாரம், It was a different culture. மட்டும் அல்ல அந்த டைமில் இந்தியா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த காலகட்டம் அது. India was in a very tough situation at that point. எங்கள் தாத்தாவெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால And because my grandfather accepted Jesus, நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு லகுவாக அது வந்தது. it's easy for us to live as children of God. இங்கே அமர்ந்திருக்கிற நிறைய தாத்தாக்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். I praise the Lord that so many grandfathers here you have accepted இங்கே Jesus. இருக்கிற அப்பாக்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். I praise the Lord that many fathers here have accepted உங்கள் Jesus. சந்ததிகளுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறீர்கள். You are going to be blessings to your generations. நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் எங்கிருந்தோ வந்தவர்கள் நம்முடைய தேசத்தை நேசித்து எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள். All we have to think about is people from outside our country, they've come here to love our country. திருநெல்வேலியிலே ஊழியம் செய்த மிஷனரிகள் அவங்க சாப்பிடுவதற்கு தட்டு இல்லாம தலையில் போட்டுக்கிற குல்லாவில் அந்த கேப்பை எடுத்து கூழ் வாங்கி அதில் குடிச்சிட்டு அதை கழுவி தலையில் கவுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் ஊழியம் செய்திருக்காங்க. Many missionaries in Tirunelveli or many districts, they didn't have proper plate to eat food. They used their turbans as plates and then they would wash it and place it back on their head. இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் நமக்கெல்லாம் ஆண்டவர் ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப் தந்திருக்கிறாரு.
as Indian Christians, the Lord has given us a very comfortable life. காலமெல்லாம் வெறும் சுகவாசிகளாக இருந்து போய்விட வேண்டாம். And we shouldn't be people who just enjoy this comfort. நாம் ஒருவரை ஏமாந்து விட வேண்டாம். We should not be people who become cheaters. ஆண்டவருக்கு செய்கிற கிரியையிலே நாம் பெருகுவோமாக. But let's all increase in what we do for the Lord. வளருவோமாக. Let's do more labor for the இதோ Lord. அடியேன் இருக்கிறேன் என்று தேவ சத்தம் கேட்டு பதில் சொல்வோமாக. Let's hear the Lord's voice and say, here I am, send me. இந்த வருஷம் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. Let's say, Lord, use me this year. என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஆண்டவரே. Change my life this year. அற்புதமான காரியங்கள் என் மூலம் நடக்கட்டும் ஆண்டவரே. Lord, do great things through my life. அப்படியே எழும்பி நிற்போமா? Shall we all stand up? நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை கூட ஒப்பு கொடுப்போமாக. Let's all commit our life to the Lord once again. இந்த வருஷத்தை யூஸ்ஃபுல்லா ஆண்டவர் நமக்கு மாற்றி தரட்டும். May the Lord change this year as a useful year for us all. வளர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம். We shouldn't be Christians who do not have any வளரும் growth. கிறிஸ்தவனாக தேவன் நம்மை We should மாற்றுவார். be a growing Christian. செயல்படாத ஊமை கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம். We shouldn't be Christians who don't work. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை We should be மாற்றுவார். children of God who rise and shine for Him. 4 காரியங்களை பார்த்தோம். We saw 4 things today. தேவனுடைய கரத்திலே அன்பை வெளிப்படுத்தும் கருவியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். The Lord will use us as instruments of His love. அவருடைய ராஜ்யத்தை கட்டும் மக்களாய் நம்மை He வைத்திருக்கிறார். uses us to build His kingdom. சவால்களின் மத்தியிலே நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மக்களாய் வைத்திருக்கிறார். He uses us through our own challenges. தினந்தோறும் வாழ்க்கையை சரண்டர் பண்ணி ஆண்டவருக்கு கிரியை செய்கிற மக்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். And God will use us when we surrender daily. All to Jesus I surrender all to Him. I freely give. I will ever love and trust Him in His presence daily live. I surrender all. I surrender all. everyone sing. I surrender all. I surrender all. All to thee. All to Thee, my blessed Savior. I surrender all. All to Thee, my blessed Savior. I surrender all. அர்ப்பணிக்கின்றேன். Oh yes. ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். ஆவி ஆத்மா ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். ஒரு நிமிடம் அப்படியே மௌனமாக கண்களை மூடி commit your life to God. எப்படி ஒரு நாள் வரும், There அந்த will, நாள் ஆண்டவரை சந்திக்கிற நாளாய் இருக்கும். there will come a day where we meet a Creator face to face. அந்த நாள் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிற நாளாக இருக்கும். And that day we will all be accountable. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்திலே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to give account of the health that the Lord gave us. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற
கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ்லே நான் ஆண்டவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to give account to all the gifts and talents He gave us. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்திலே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to give account of the finances He gave us. அர்ப்பணித்த நம்முடைய கணக்கு ஒப்புவிப்பு வெற்றியாய் மாற நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். We should all continue our life in such a manner that we are successful. We have to be accountable. Amen. 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 Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.